بحديث نسمو وبآية ننشر في الأكوان هدايا بحديث نسمو وبآية. الحمد لله. السلام عليكم. அன்பிற்குரியவர்களே, பாதணிகளோடு தொழுவது இந்த சுன்னாவும் பலரும் அறியாத ஒரு சுன்னாவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதணிகளை அணிந்த நிலையில் தொழுதார்களா என்று அனஸ் ரலியல்லாஹு கேட்கப்பட்ட போது அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். எனவே பாதணிகளை அணிந்து தொழுவதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், நீங்கள் பாதணிகளை அணிந்து தொழுது யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, பாதணிகள் சுத்தமாக இருக்கின்ற போது அதோடு தொழுவதென்பதும் ஒரு நபி வழியாக இருக்கிறது. நமக்கு அவ்வாறு தொழுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். அந்த சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையில் அந்த இடத்தினுடைய சுத்தங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த சுன்னாவும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. نسعى في حب وعناية